நான்குல இருக்கிற மொழித்திறன் பயிற்சி என்னன்னு பார்ப்போம். சரியா? 3 வரை முடிச்சிருக்கிறோம். 4வது இயல். ஒவ்வொரு இயல்லையும் பெண்டிங் இருக்கு, இது மட்டும் இருக்குதா? அடுத்து அகராதியில் காண்பது மட்டும் இருக்கு. சரியா? இயல் 4. கீழ்காணும் தொடர்களில் வழுவமைதி வகைகளை இனம் கண்டு எழுதுக. வழுவமைதி. அப்ப வழுவமைதியில என்னன்னு முதல்ல தெரிஞ்சிடணும். பிழையுடையதுதான் இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்வதுதான் வழுவமைதி. இந்த வழுவமைதி எத்தனை வகைப்படும்? 5 இணை வழுவமைதி, பால் வழுவமைதி, கால வழுவமைதி, இட வழுவமைதி, மரபு வழுவமைதி. சரியா? அப்ப இதெல்லாம் வினாவை பார்த்துட்டு அது என்ன வழுவமைதி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். ஏன்னா வருகிறார் வரக்கூடாது, என்ன வரணும்? வருவார் அப்படின்னு தான் வரணும். ஆனா இங்க வருகிறார் கொடுத்ததுனால அது உறுதித்தன்மை காரணமா வருது. அதனால அதுக்கு என்ன வரும்? கால வழுவமைதி. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர். இட வழுவமைதி. இடம் என்னது? தன்னை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்மளை பத்தி நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? பேசிக்கிறோம். அப்ப அதான் இட வழுவமைதி. அடுத்தது, சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். என்னன்னு வரணும்? விளையாடினோம்னு வரணும். ஆனா இங்க விளையாடுவோம்னு குத்துருக்கிறோம். அப்ப தவறுதான். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப என்ன வழுவமைதி? கால வழுவமைதி. அதுக்கு அடுத்தது, செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார். அப்ப என்ன வழுவமைதி? பால் வழுவமைதி. சரியா? அடுத்தது, அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. தந்தை மகனே, நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார். ஆண்பால் பெயர்களை பெண்பாலாக மாற்றி தொடர எழுதுக. தந்தை நன் மரம் தாய், மகன் நன் மரம் மகளே, நாளை உன்னுடைய தோழன் நன் மரம் தோழி, அழகன் நன் மரம் அழகியை, அழைத்து வா என்று சொன்னார். அவ்வளவுதான். சரியா? அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது. வழுவை வழாநிலையாக மாற்றுக. வழாநிலைனால் இலக்கண முறைப்படி எழுதுவதற்கு வழாநிலை. இப்ப அக்கா உயர்திணை, ஆனா நம்ம எதுல முடிக்கிறாங்க? அக்னிலையில முடிக்கிறாங்க. அப்ப அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தாள். அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பினார். அங்க போய் வழி அனுப்பினால்னு எழுதக்கூடாது. அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கும். அதனால இருநீதி சேகம். சரியா? அம்மா வழி அனுப்பினார் அப்படின்னு மாத்தணும். சரியா? நெக்ஸ்ட், இதோ முடித்து விடுவேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார். வழாநிலையை வழுவமைதியாக மாற்றுக. இதோ முடித்து விட்டேன் வரணும். முடித்து விட்டேன் என்று செயலை முடிக்கும் முன்னர், முன்பேனன் மாறும், முன்னர் மாறும், முடிக்கும் முன்னர் கூறினார் அப்படின்னு வரும். சரியா? அடுத்தது, அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. படற்கையை முன்னிலையாக, முன்னிலையை தன்மையாக, தன்மையை படற்கையாக மாற்றுக. இப்ப அவன் என்பது என்ன சொல்ல? படற்கை சொல். அவன் என்ன சொல்ல? படற்கை சொல். அந்த படற்கை என்ன சொல்லிடுறாங்க? முன்னிலை. முன்னிலை என்ன வரும்? நீ, நீங்கள், நீ வரும். அப்ப அவன் நான் மாறும், நீ அப்படின்னு மாறும். உன்னிடம் என்பது என்ன சொல்ல? முன்னிலை. அப்ப அதுல இருந்து மாத்தணும், படற்கையா மாத்தணும். ஏன்னா முன்னிலையே என்னது? நீ, அவனிடமும், என்னிடம் என்ன மாறும்? தன்னிடமா? தன்னிடமா உன்னிடமா? யாரா சொல்லு? நல்லா பாடுறா. முன்னிலையாக, முன்னிலையை தன்மையாக. இதுல முன்னிலையா என்ன கிடையாது. என் என்பது என்ன சொல்ல? தன்மை சொல். தன்மை என்னமா சொல்லிருக்காங்க? படற்கை. படற்கை என்னது? நீ, இந்த இடம் தான் என்ன மாறும்? உன்னிடம் என்பது. நீ என்னிடமும் அவனிடமும் மாறும். நீ நீ என்னிடமும் அவனிடமும்
செய்தியை இன்னும் கூறவில்லை அப்படின்னு வரும். சரியா? அடுத்தது தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். என்ன வரும்? குளிர்ந்த அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது முன்னாடி சேர்த்து போற மீது எல்லாமே உனக்கு கொஸ்டின் இருக்கும், விடை இருக்கும். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். அப்ப பயன் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத் தருகிறது. தம்பி பாரஸ் பாடல தனியா சொல்லு. இன்பமும் துன்பமும் நிறைந்த, இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத் தருகிறது. கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். கல்வியே நன்னெறினா ஒழுக்கம் அர்த்தம். இல்லை நீ என்ன எழுதலாம்? ஒழுக்கமுடைய கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும் கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எழுவாயை சேர்ந்து பெயர் சொல்ல நம்ம என்ன பண்றோம், அதுக்கு மெருகு கூட்டம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து குழந்தை தனித்தனியே எழுதி தர வேண்டும். படைப்பு திறன் மிக்க குழந்தைகள். படைப்பு திறன் மிக்க குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். புதிர் பாடலை படித்து விடையை கண்டறிக. தார் போன்ற நிறம் உண்டு கரியும் இல்லை, பார் முழுதும் பறந்து திரிவேன் மேகமும் இல்லை, சோர்ந்து அமர்ந்து ஒழிப்பேன் வள்ளியும் இல்லை, சோர்ந்து போகாமல் வீடமைப்பேன் பொறியாளரும் இல்லை, வீட்டுக்கு வரும் முன்னே வருவதை கூறுவேன். காகம் தான். காக்கான்னு எழுதக்கூடாது எக்ஸாம். தொழிற்பெயர்களை பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. நிலத்துக்கு அடியில் யாவும் கிடைக்கும். என்ன வரும்? புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல். நிலத்தடி நீர் வளத்தை ஒன்ற செய்யும். புத்தகத்துல நமக்கு விடை கொடுத்திருப்பாங்க. பொது தேர்வுல விடை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? அதுக்கு அடுத்தது கொடுத்தா உன்னுடைய இலக்கு, கொடுக்கலாம் உன்னுடைய. காட்டு விலங்குகளை டேஷ் தடை செய்யப்பட்டுள்ளது. சுடுதல். செய்த தவறுகளை சுட்டல். ஒரே ஒரு எழுத்துதான், இதை நீ மாத்தி எழுதிட்டா மதிப்பெண் போயிடும், சரியா? எந்த டேஷ்ல எழுதி எழுதுன்னு கரெக்டா என்ன பண்ணா எழுதும். அதுக்கு அடுத்தது காற்றின் மெல்லிய டேஷ் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. தொடுதல். கைகளின் நேர்த்தியான தொடுத்தல். பசுமையான டேஷை காணுதல். இங்க என்ன வரும்? காணுதல். காணுதலுக்கு வந்து தன்னகரனா தான் போடணும், ரன்னகரனா போட்டுறாது, ஞாபகம் வச்சுக்கோ, சரி? அடுத்தது பொது வாழ்வில் டேஷ் கூடாது. நடித்தல் கூடாது. அடுத்தது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. இதோட இயல் 4 முற்று பெற்றது. அதுக்கு அடுத்தது இயல் 5. இயல் 5 பார்ப்போம். இயல் 5ல ஃபர்ஸ்ட் பாரு, தொடர்களை அடைப்பு குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார். தனி சொற்றொடர்களை கலவை சொற்றொடர்களாக மாற்றுக. நல்லா கேட்டுக்கோ. தனி சொற்றொடர்னா எங்க அந்த சொல் முற்று பெறுகிறதோ அது கூட ஆள் மிகுதியோ அல்லது மிகுதியோ சேர்த்தா அது என்னவோ மாறிடும், கலவை சொற்றொடராக மாறிடும். அப்ப அழைப்பு மணி ஒலித்ததால், அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்ககங்களில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார்.
தொடர் சொற்றொடராக மாற்றுங்க. இவங்க தனித்தனி சொற்றொடரா கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் புள்ளி பெறுதோ அது வரைக்கும் ஒரு தொடர். இதை என்ன பண்ண சொல்றாங்க? கண்டினியூ எழுத சொல்றாங்க. நீங்க எழுதிப்பீங்க ஆங்கிலத்துல பிரசன்ட் கண்டினியூ டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ். அது போல தொடர்ந்து என்ன பண்ணோம்? இதை எழுதணும். அப்ப நம்ம மாத்தும் பொழுது வரிசைப்படுத்தினார எடுத்துடணும். வரிசைப்படுத்தி இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி புத்தக அடுக்குகளில் அடுக்கி. அப்ப இந்த சொல்ல எடுத்துடணும். சரியா? இதை எடுத்துடணும். இதை எடுத்துடணும். இந்த சொல்ல எடுத்த புத்தக அடுக்குகள் அடுக்கி புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். அதை மட்டும் எழுதினா முழு மதிப்பெண், ஒரு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்தது, கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார். கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைகோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். கலவை சொற்றொடராக மாற்றுகிறேன். என்ன சொன்னேன்? முற்று பெறும் பொழுது அது கூட ஆள் விகுதியாக முன்விகுதியே சேர்க்கணும். அப்ப கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்ததால், இங்க திருப்பி கலைஞர் எழுதக்கூடாது. வாழ்ந்ததால் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைகோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். அடுத்தது, காற்று மாசுபாட்டை குறைக்க குப்பை மேலாண்மை மேற்கொண்டு பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தந்து மின்னாற்றல் இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும். தனி சொற்றொடராக மாற்றுக. இது தொடர் சொற்றொடராக கொடுத்திருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணோம்? தனித்தனி சொற்றொடராக மாற்றணும். அப்ப காற்று மாசுபாட்டை குறைக்க குப்பை மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். ஒரு தொடரா மாத்திட்டோம். மேற்கொள்ள வேண்டும் ஒரு தொடர். இரண்டாவது, பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தந்துன்னு இருக்கு. இந்த தந்தை எடுத்துட்டு முன்னுரிமை தருதல் வேண்டும். இது இரண்டாவது தொடரா மாத்திட்டோம். முன்னுரிமை தருதல் வேண்டும். அதுக்கு அடுத்தது, மின்னாற்றல் இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும். இப்ப எத்தனை தொடரா மாறி போச்சு? 3 தனி சொற்றொடரா மாறி போச்சு. அவங்க கேட்டது தனி சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்தது, தொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைபட்டது. தனி சொற்றொடராக மாற்றுக. அப்ப ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைபட்டது. அப்ப இதுல 2 தனி சொற்றொடரா பண்ணிடுறோம், உருவாக்கிறோம். அதுக்கு அடுத்தது, பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொல்லில் எழுதுக. எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் தரமாட்டாங்க, பேராகிராஃபா கொடுப்பாங்க. பேராகிராஃபா கொடுக்கும் பொழுது அது எங்கெங்கெல்லாம் பிறமொழி சொற்கள் ஆங்கில சொற்கள் வருகிறதோ அதெல்லாம் மாத்தி எழுதும் பொழுது கீழே அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். உனக்கு எளிமையா இருக்கிறதால இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா நீ எழுதும் பொழுது அதுல எழுதணும். நம்ம ஏற்கனவே ஒரு முறை பொது தேர்வுல கேட்டிருக்கோம். ஒரு மாடல் எக்ஸாம் வைக்கும் பொழுது ஒரு 2 லைன் கொடுத்து பிறமொழி சொற்களை நீக்கி எழுந்து சொல்லி கொடுத்துருவோம். அப்ப எழுதும் போதே அந்த சொற்களை என்ன பண்ணோம்? மாத்தி எழுதணும். இப்ப கோல்டு பிஸ்கட்டுக்கு தமிழ் சொன்னா வரும் தங்க கட்டி. யூஸ் பயன்படுத்து. ஈக்குவலாக சமமாக. ஒரு சில டைம் என்ன இருக்கும்? ஈடாக கூட எழுதலாம். ஏன்னா ஒரு மதிப்பு நாட்கள் பொதுத்தேர்வுல கேட்கும் பொழுது ஈடாக தான் கொடுத்துருந்தாங்க. வெயிட், வெயிட் தான் எடை. நிறைய பேர் இடை நினைச்சிருக்கிற இடை வராது, ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை. பட் ஆனால். ரிப்பீட் மறுபடியும். ஆன்சர் விடையை. ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்களுக்கு போடலாமா? போடக்கூடாது. கல்விகுதியில் ஒற்றெழுத்து மிகாது. ஞாபகம் வச்சு, கல்விகுதியில ஒற்றெழுத்து மிகாது. தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்கள் எண்ணங்களால் நிரப்புக. வானம் டேஷ் தொடங்கியது மழை தொடங்கியது. வானம் கருக்க. சின்னரு பொண்ணா பெரியரு பொண்ணுமா? சின்னரு தான், ஞாபகம் வச்சுக்கோ. அனைவரின் பாராட்டுகளால் பாடகரின் முகம் சிவந்தது. டேஷ் மனம் உள்ளவரை அப்பாவி. வெள்ளைக்கு எந்த எழுத்து போடணும்? வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவின். கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில்
பரவி கிடக்கிறது. வெயிலில் அலையாத உடல் கருத்து விடும். பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக. இதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம்? ஆன்சர் தரல. விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு, வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு. காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும்னா என்ன அர்த்தம்? மலரும்னு அர்த்தம். அவிழும்னா மலர் பூக்குது இல்லையா, அது மலர் தூய தமிழ் சொல்ல அவிழும் சொல்லுவாங்க. சோலை பூவில் வண்டினம் கவிழும். இத நீ மாத்தி எழுதிட்டா மதிப்பெண் தரமாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதுக்கு அடுத்தது மலை முகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். வாழ்க்கையில் டேஷ் மீண்டும் வெல்வர் தோற்பவர். இந்த வினாவை தெளிவா படி. பழைய புத்தகத்துல அதை டேஷ் கூத்து சொல்லும் வரும், அந்த தோற்பாவை கூத்து வரும். ஆனா இங்க நமக்கு என்ன வரும்? தத்துவமாய் பார்ப்பவர் முயற்சி மேற்கொள்வர். ரெண்டாவது வினாவை தெளிவா பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், இனி நிரப்புதல் செய்யணும். கொஸ்டினை படிக்காம இந்த வருஷம் தோற்பவர் பார்ப்பவர், கொஸ்டின் தோற்பவர் பார்ப்பவர் எழுதக்கூடாது. அடுத்த வினா என்னன்னு பார்க்கணும். இதை தத்துவமாய் டேஷ் கூத்து சொல்லும்னு வந்ததுன்னா என்ன கூத்துன்னு எழுதணும்? தோற்பாவை கூத்துன்னு எழுதணும். டேஷ் கூத்து சொல்லும், அப்ப தோற்பாவை கூத்து சொல்லும்னு எழுதணும். சரியா? அப்ப வினாவுக்கு ஏற்ற மாதிரி விட எழுத ஞாபகம் வச்சுக்கோ. கைத்தட்டலே கவிஞருக்கு இருது. ஆர்வமே அவருக்கு விருந்து. இதோட இயல் 5 முடியுது. சரியா? அதுக்கு அடுத்தது இயல் 6. பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க வரப்போகிறேன். சொல்லினே எழுப்போம். இந்த கை டச் பண்ணாங்க அப்படியே எழுது. பரவாயில்ல, சொல்லிங்க எழுதுறா. சவுண்ட சொல்லு, அப்பதான் ரெக்கார்ட் ஆகுது, கேட்கும். வரப்போகிறேன். வரப்போகிறேன் முடிய கம்ப்ளீட் பண்ண என்று மட்டே வரப்போகிறேன் முடியக்கூடாது. சரியா? இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறேன் என்று என் நண்பன் கூறினான். இல்லாமல் இருக்கிறது. அடுத்த தொடருக்கு இல்லாமல் இருக்கிறது. உணவில் உப்பு இல்லாமல் இருக்கிறது. எழுந்துவாடா. உணவில் உப்பு இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது கொஞ்சம் அதிகம். யார் எழுதுறீங்களா? கொஞ்சம் அதிகம் என்ன சொல்லலாம்? சங்க காலத்தில் மன்னர்களுக்கு காதலும் வீரமும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இல்லைன்னா உணவில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது கூட எழுதலாம். முன்னுக்கு பின் நல்லதல்ல கூட எழுதலாம். மறக்க நினைக்கிறேன், என் வாழ்வில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை மறக்க நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணூறு தருக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல என்னென்ன தொகை சொல் கண்டுபிடிக்கணும், அது பிரிச்சு எழுதினா தமிழ் எண்ணூறு தரணும். மூவேந்தர்களால் நாட்டிசையும் போற்றி வளர்க்கப்பட்ட முத்தமிழே உலக மொழிகளில் உயர்ந்ததென்ற செம்மாந்த கூற்றிற்கு தமிழ் இலக்கியங்களில் அமைந்துள்ள இரு திணை அமைப்பே காரணமாகும்.
முப்பாலை முழுமையாக தந்த தமிழின் சிறப்பினை ஐந்திணைகளில் அழகுற விளக்குபவை சங்க இலக்கியங்கள். நானிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கு இனிமை தந்து தமிழ் பெருமை சாற்றுகின்றன. இதுல எது எதெல்லாம் தொகை சொல்? ஒண்ணு மூவேந்தர், ஆட்டிசை, இருதிணை, முப்பால், ஐந்திணை, அடுத்தது நானிலம், அறுசுவை, 10 பாட்டு, இதெல்லாம் என்னது? தமிழ். இதெல்லாம் தொகை சொல். இந்த தொகை சொல் அவங்க பிரித்து எழுதி தமிழ் 800 கேக்குறாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் மூவேந்தர். மூவேந்தர் எப்படி பிரிக்கலாம்? 3 கூட்டல் வேந்தர். 3 கூட்டல் வேந்தர். 3 வேந்தர் யார் யாரு? சேரர், சோழர், பாண்டியர். அப்ப 3க்கு தமிழ் என்னது? ஞாவுல பாதி. சரியா? அப்ப கீழே எழுதணும் சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு எழுதணும். நாட்டிசை எப்படி பிரிப்பீங்க? 4 கூட்டல் இசை. அப்ப 4க்கு தமிழ் என்ன? சா. நாட்டிசை என்னது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. முத்தமிழ் எப்படி பிரிக்கலாம்? 3 கூட்டல் தமிழ். 3க்கு தமிழ் என்னது? நாவல பாதி. முத்தமிழ் என்னது? இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இருதிணை எப்படி பிரிக்கலாம்? 2 கூட்டல் திணை. 2 திணைகள் என்னது? உயர்திணை, அக்திணை. 2க்கு தமிழ் ஊ. சரியா? அதுக்கு அடுத்தது முப்பால் எப்படி பிரிக்கலாம்? 3 கூட்டல் பால். அப்ப 3க்கு தமிழ் என்னது? நாவல பாதி. முப்பால் என்னது? அறத்துப்பால், பொருட்பால். சரியா? அது எல்லாமே எழுதணும். ஓகேவா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 5 எப்படி பிரிப்பீங்க? 5 கூட்டல் திணை. 5க்கு தமிழ் என்ன? 5 திணை என்னது? குறிஞ்சி, முல்லை, பாலை. அடுத்து நானிலம் எப்படி பிரிக்கலாம்? 4 கூட்டல் நிலம். 4 தமிழ் என்னது? இதுல நானிலம் சொல்லும் போது பாலை வராது. குறிஞ்சி, முல்லை, மருதம், அரிசி எப்படி பிரிப்பீங்க? 6 கூட்டல் சுவை. 6க்கு தமிழ்னா 6க்கு நெடில் சா. சரியா? 6 சுவை என்னது? இனிப்பு, புளிப்பு, சார்பு, உவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு. சரியா? அடுத்தது 10 பாட்டு எப்படி பிரிக்கலாம்? 10 கூட்டல் பாட்டு. அப்ப 10க்கு தமிழ் கா 0. 10 பாட்டு நூல்கள் என்னது? திருமுருகாற்றுப்படை, முருகனார் ஆற்றுப்படை, பெருமாள் ஆற்றுப்படை, சிறுவான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை. இதான் 10 நூல்கள். 8 தொகை எப்படி பிரிக்கலாம்? 8 கூட்டல் தொகை. 8க்கு தமிழ் என்னது? 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 10 வரிபாடம். இந்த 8 நூல் 8 தொகை. இதான் தொகை சொல்லை விதித்து எழுதி தமிழ் 800 தருக. அடுத்தது பாடல் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களின் பெயர்களை கண்டறிந்து எழுதுக. கம்பனும் கண்டேத்தும் உமரு புலவரை, எந்த கொம்பனும் பணியும் அறம்பாடு ஜவ்வாது ஆசுகவியை, காசிம் புலவரை, குணங்குடியாரை, சேகனா புலவரை, செய்குதம்பி பாவலர், சீர்தமிழ் மறக்காதன்றோ அப்படின்னு பாட்டு. இதுல ஃபர்ஸ்ட் வருகின்ற தொடர்ல யாரு இருக்குங்க? கம்பர், அடுத்தது உமரு புலவர். 2 பேரு ஃபர்ஸ்ட் வரியில இருக்கிறாங்க. ஏன்னா இது 5 மதிப்பெண்ல கேட்கலாம், 2 மதிப்பெண்ல கேட்கறாங்கன்னு ஏதாவது 2 லைன் கொடுத்து கேட்பாங்க. அப்ப எந்த வரியில எந்த புலவர் இருக்குதான்னு தெரிஞ்சிடணும். கொம்பனும் பணியும் அறம்பாடு ஜவ்வாது. நிறைய பேர் ஜவ்வாது பொழுது இவ்வு போடணும். இவ்வு போடாம எழுதக்கூடாது. ஜவ்வாது புலவர்.
ஓகேவா? அடுத்தது காசி புலவர். காசிம் யார் வரும்? அபுல் காசிம். இவர் வந்து இஸ்லாமிய புலவர். சரியா? அபுல் காசிம். இங்க குணங்குடியா சொல்லும்போது குணங்குடி மஸ்தான். குணங்குடி மஸ்தான். சேகனா புலவர் வந்து சேக்கிழார். செய்குதம்பி பாவலர். மொத்தம் 7 பேர் வருவாங்க. உள் பாட்டுல மொத்தம் எத்தனை பேரு? 7 பேர். கம்பர் 1, உமர் புலவர் 2, ஜவாது புலவர் 3, அபுல் காசிம் 4, குணங்குடி மஸ்தான் 5, செய்கிழார் 6, செய்குதம்பி பாவலர் 7 பேர் இந்த பாட்டுல வருகின்ற புலவர்கள். தொடரை படித்து விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை சது. கல் சிலையாகும் நெல் சோறாகும். குரலில் இருந்து பேச்சினில் விரலில் இருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில் தேன் இருப்பது. ஒரு சில டைம் அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா அங்க கூடுன்னு கொடுப்பாங்க. சரியா? அப்ப கூட்டில்னு எழுதணும். ஆன்சர் கொடுக்கலன்னா நீ எதுதான் எழுதணும்? பூவில் தான் எழுதணும். சரி, ஞாபகம் வச்சுக்கோ. இதோட இயல் 6 முடியுது. லாஸ்ட் லெசன் இயல் 7. இயல் 7 என்ன கேக்குறாங்க பாரு. 1, மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக. மணக்கோட்டை. மணக்கோட்டைனா கற்பனை செய்தல் அர்த்தம். மணக்கோட்டை கற்பனை செய்தல். என் நண்பன் தேர்வில் படிக்காமலே அதிக மதிப்பெண் எடுப்பேன் என்று மணக்கோட்டை. கண்ணும் கருத்தும்னா பாதுகாத்தல் அர்த்தம். தங்களுடைய பெற்றோர்கள் எங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தனர். அள்ளி இறைத்தல். எந்த ஒரு பணத்தை அள்ளி இறைத்தால் விரைவில் வறுமையை கணிவாய். ஆற போடுதல். ஆற போடுதல்னா தாமதம் பண்றீங்க. பிரச்சனையை ஆரப்போடுதல் அநேக தீய விளைவுகளை தடுக்கும். அங்க போய் துணி ஆற போட்டா மிளகா வத்தல ஆற போடணும் எழுதக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதுக்கு அடுத்தது ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குங்க. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை மேல என்ன பண்ணது? நீரை ஒட்டவே ஒட்டாது. சில உறவுகள் நம்மோட அப்படிதான் பழகும். அப்ப என்னுடைய உறவினர்கள் தாமரை இலை நீர் போல பற்றும் படாமலும் பழகுவார்கள். மழைமுகம் காண பயிர் போல. அப்ப மழை இல்லாம அந்த பயிர்னாவது வாடி போகுது. அது போல யாரோ ஒருத்தவங்க இல்லாம ஒரு என்ன பண்றாங்க? வாடி போவதை குறிக்கப்படுது. அப்ப கருணையன் தன் தாயை இழந்து மழைமுகம் காண பயிர் போல அப்படி எழுதலாம். அடுத்தது கண்ணினை காக்கும் இமை போல. நம்ம கண்ணுக்கு நிறைய ஒரு பொருள் வருதுன்னா நம்முடைய இமை என்ன பண்ணலாம்? டக்குனு மூடிக்கும். ஏன்? கண்ணை வந்து பாதுகாத்த தொழிலை செய்யுது. அப்ப அது போல தங்களுடைய பெற்றோர்கள். அப்ப என்னுடைய பெற்றோர்கள் என்னை கண்ணினை காக்கும் இமை போல எங்களை பாதுகாத்தனர் அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா நான் வளர்க்கும் நாய்க்குட்டியை கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாப்பேன் அப்படி கூட எழுதலாம். சரியா? அடுத்தது சிலை மேல் எழுத்து போல. சின்ன வயசுல நாம் கற்ற கல்வியானது சிலை மேல் எழுத்து போல எண்ணிக்கை என்ன பண்ணது? அழியாத உண்டு. சிலையில ஏதாவது எழுதி வச்சா அது என்ன பண்ணது? காலத்துக்கும் அழியாத உண்டு. அதை வச்சு என்ன பண்ணா? தொடர் எழுதணும். அடுத்தது பொருத்தமான நிறுத்த குறியீடுக. இங்க எங்கெங்க இது வந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க்ஸ் வரும். ஒண்ணு புக் பேக்ல ஒரு 2 மார்க்ஸ் இருக்கும். மொழித்திறன் பயிற்சி ஒண்ணு இருக்கும். புக் பேக்ல இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாம் என்ன வரும்? கமா வரும். இங்க வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரும். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அப்ப சேரனின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான். இங்க மேல ஒற்றை மேற்கோள் போடணும். கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இங்க ஃபுல் ஸ்டாப். சரியா? கொல்லி மலையை வென்றவன் கொல்லி வெப்பன் எனவும், பிற மலைப்பகுதிகளை வென்றவர்கள் மலையமான் எனவும் பெயர் சூட்டி கொண்டனர். எங்க ஃபுல் ஸ்டாப். இதற்கு சங்க இலக்கியத்தில் சான்றுகள் உள்ளன. சரியா? இதுக்கு 2 மதிப்பெண் உண்டு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது பின்வரும் உரையாடலில் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுங்க. இது ரொம்ப பெருசு. சரியா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். தம்பி எங்கே நிக்கிற. அப்ப தம்பின்னு இருந்ததுன்னு மாறும் தம்பி. எங்க என்பதன் வரும் எங்கே. நிக்கிற என்பதன் வரும் நிற்கிறாய். நீங்க சொன்ன இடத்துல தானே எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. நீங்கள் சொன்ன என்பது மரம் கூறிய இடத்துல தான் மரம் இடத்தில் தான். நீங்க கூறிய இடத்தில் தான் எதிர்ப்புறத்தில் வரணும். டீ ஸ்டாலுக்கு என்ன வரும்? தேநீர். என்ன ஸ்பெல்லிங்க? தேநீர்.
ஞாபகம் வச்சுக்க இதான் போடணும். தேநீர் கடை இருக்கிறது, அங்க கண்டிப்பா இருக்கு போடணும். தேநீர் கடை இருக்குதுங்கிறது இருக்கிறது அப்படின்னு மாறும். அடுத்தது அங்கனக்குள்ளேயே இது என்னன்னு மாறும், அதற்குள்ளேயே. இங்க டீ என்னன்னு மாறும், தேநீர். தேநீர் என்ன பண்ணுவோம், சாப்பிடுமா, குடித்து கொண்டீரு. தேநீர் குடித்து கொண்டு. பேப்பருக்கு என்ன வரணும், செய்தித்தாள் இல்ல நாளிதழ் படித்து கொண்டீரு. நான் வெரசா, நான் இல்லைங்க நான் எழுதணும். நான் வெரசா என்பது மரம் விரைவாக வந்து விடுகிறேன். வந்துருவேன் கிடையாது, வந்து விடுகிறேன் அப்படின்னு மாறும். அடுத்தது அண்ணே அப்படின்னு வராது, அண்ணா. சமூகத்தையும் கேட்கும்போது சண்முகத்தையும், அவன் பேர் என்னது, சண்முகம். அப்ப அண்ணா சண்முகத்தையும் கூட்டிக்கிட்டு இல்ல அழைத்து கொண்டு. என்னதான் அழைத்து கொண்டு. வாருங்கள் அண்ணா, வாங்கினே அப்படின்னு கிடையாது, வாருங்கள் அண்ணா. அவன் நெய் இல்ல, இங்க என்ன வரான், அவனை. அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீண்ட நாட்கள் ஆயிற்று. நீண்ட நாட்கள் ஆயிற்று. அவன் பாட்டியோட அப்படின்னு போட்டுறாங்க, அவன் வந்துங்க. என்னன்னா அவன் பாட்டியோட இல்ல பாட்டியுடன். அவன் பாட்டியுடன் வெளியூர் சென்றிருக்கிறான் மாத்தணும். போயிருக்கான்னு வரான், சென்றிருக்கிறான். உங்கூருக்கே, இங்க என்ன வரான், உங்கள் ஊருக்கே. அவனே இல்ல அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். வர்றேன் இல்ல அழைத்து கொண்டு கூட்டிக்கிட்டு அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படி எழுதணும். ரொம்ப சின்ன வயசுல பார்த்ததுன்னு மிக சிறிய வயதில் அப்படின்னு எழுதணும். வயசு கிடையாது, வயதில் மாறும். மிக சிறிய வயதில் பார்த்தது அண்ணா. அப்பம் இல்ல அப்பொழுது. அவனுக்கு 3 இல்ல 3. அவனுக்கு 3 வயசு இல்ல வயது. வயசு தப்பு, பேச்சு வயசுன்னு சொல்லுவான், எழுதுவரை எழுதலாம் வயது. 3 வயது இருக்கும். இப்போ இல்ல இப்பொழுதுன்னு எழுதலாம். மொத்தமா வந்து உயரமாக. வளர்ந்துட்டான் என்பது வளர்ந்து விட்டான். உனக்கு என்பது மாறும், உனக்கு அடையாளமே தெரியாது. ஊருக்கு எங்குடன் இல்ல என்னுடன் அப்படின்னு மாறும். என்னுடன் வருவான் பார். பாரு என்ன கிடையாது, என்னுடன் வருவான் பார். சரியா, சரி. போனை வை. போனை இல்ல அலைபேசியை வை. ஈ போடக்கூடாது, அலைபேசியை வை, ஈ வராது. நான் கிளம்பிட்டேன், நான் இல்ல நான். நான் கிளம்பி விட்டேன். நான் கிளம்பி விட்டேன். சரிங்க அண்ணே. அப்ப சரிங்கள் அண்ணா. சரி அண்ணா, சரிங்க அண்ணா, சரி அண்ணா அப்படின்னு. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 மதிப்பெண்லயும் வரும், 1 மதிப்பெண்லயும் வரும். சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருங்க. இந்த கான் அடி எத்தனை விதம் பிரிக்கலாம், 3 விதமா பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம், கான் கூட்டல் அடை, அப்புறம் கால் கூட்டல் நடை, அப்புறம் கால் கூட்டல் அப்படின்னா வரும் நடை. இதுக்கு பொருள் எழுதணும். இதுல பொருந்தாது என்ன, கான் கூட்டல் நடைனா காட்டை அடைதல். கால் கூட்டல் நடைனா காலால் நடத்தல். கான் கூட்டல் நடைனா காட்டிற்கு செஞ்சுதல். சரியா, அதே போல வருந்தாமரை எப்படி பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம். வரும் கூட்டல் கா கூட்டல் மறை. வருந்தா கூட்டல் மறை, அப்புறம் வரும் கூட்டல் தாமரை. அப்ப வரும் கூட்டல் தா கூட்டல் மறைனா தாவும் மான் வருகிறது. வருந்தா கூட்டல் மறைனா துன்புறாத மான். வரும் கூட்டல் தாமரைனா தாமரை பூவை குறிக்கும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது பின்னாக்கு. 1 பில் கூட்டல் நாக்கு. பில் கூட்டல் நாக்கு அப்படின்னா பிளவுபட்ட நாக்கு அப்படின்னு அர்த்தம். பின் கூட்டல் நாக்குனா எல் கடலை ஆகியவற்றை ஆட்டும் போது கிடைப்பது பின்னாக்கு. அடுத்தது பலகை ஒலி. பல கூட்டல் கை கூட்டல் ஒலி. பலகை கூட்டல் ஒலி. சரியா, பல கூட்டல் கை கூட்டல் பல வகையான கைகளை குறிக்கும். பலகை பலகையால் ஏற்படும் ஒலி அப்படின்னு அர்த்தம். சரியா, அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னது, 6, 7 வரைக்கும் இருக்கிற மொழித்திறன் பயிற்சி. இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே அகராதி காண்போம். அதுல கடை சொல்லும்.